ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்துடைய சிறப்பையும் வரலாறையும் நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் வட சென்னையில் வியாசார் பாடியில் இருக்கிற வியாசர் வழிபட்ட தலம், சூரியன் வழிபட்ட தலமாக விளங்கக்கூடிய ரவீஸ்வரர் ஆலயத்தோட சிறப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இறைவன் ரவீஸ்வராகவும் தாயார் மரகதம்பாலாவும் இங்கே காட்சியளிக்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சோழ காலத்தில் கட்டப்பட்ட கோயில். பல சிறப்பான அதிசயங்களை கொண்டிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதி சைவ புராணத்திலே அதனுடைய பின்னணியெல்லாம் கொண்ட கோயில் இருக்குது. இந்த ஆலயம் பார்த்து தலவிருட்சம் வன்னிய மரம். சூரிய பகவானால் உருவாக்கப்பட்டு வணங்கப்பட்ட ஆலயம் ரவீஸ்வரர். இந்த ரவீஸ்வரர் ஏன் பேர் வச்சுன்னா சூரியனுக்கு இன்னொரு பேர் ரவி, அதனால் ரவீஸ்வரர்னா வழங்கப்படுது. இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா அறியாமல் செய்த பாவங்களுக்கு அப்புறம் பூர்வ ஜென்மம் செஞ்ச பாவம் புண்ணியங்கள்லாம் இந்த கோயில் வழிபட்டால் எல்லாம் தீர்னு சொல்கிறாங்க. பிள்ளைகள் கல்வியில் மந்தமாக சொன்னாக்கா இங்கே வேத வியாசரை வணங்கி ஞாயிற்றுக்கிழமை எம்பெருமனை வாங்கிட்டு போனால் கல்வி கேள்விகளில் பிள்ளைகள் சிறந்து விளங்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் முற்பொரு காலத்தில் சிவபெருமான் மட்டும் தனி சந்நிதி இருந்துச்சு. அம்பாளுக்கு தனி சந்நிதி இல்லவே இல்லை. சிவபெருமான் தனியாக இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதி ஆண்டு சோழ அரசன் பல நாட்களாக பல ஆண்டுகளாக கூட பிள்ளை வர இல்லாத தவிச்சிட்டு வரான். தினமும் சிவபெருமானை வழிபடுறது வழக்கம். அப்படி வழிபடும்போது இந்த அரசருடைய வழிபாடை மதித்து சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அம்பிகையே மகளாக அனுப்பி வைக்கிறார் அரசனுக்கு. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவரோட தோட்டத்தில் குழந்தையாக தவழ்ந்துட்டு விளையாடுறாங்க அன்னை தேவி. அதை பார்த்த அரசர் அந்த குழந்தைய எடுத்து வளர்த்து அந்த குழந்தைக்கு மரகதம்பாள் என்ற பேர் வச்சு வளர்த்துட்டு வர்றாரு. இப்படி வளர்த்துட்டு வந்த மரகதம்பாள் சிறிது காலம் ஆனோடனே அவங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானை அவங்கள மனம் முடிச்சு அழைச்சிட்டு போகிறாரு. அதனால் அதுக்கப்புறம் தான் இங்கே மரகதாம்பாளுக்கு தனி சன்னதியாகவும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மிகவும் வியாசர் 18 புராணங்களையும் 4 வேதங்களையும் எழுதினடைய தான் சொல்கிறாங்க. இங்கே வியாசருக்கு தனி சன்னதி இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா அவர் கம்பீரமாக புலித்தேல் மேலே உட்காந்துட்டு தானத்தில் இருக்கிற மாதிரி இங்கே சன்னதி அவருக்கு இருக்குது. இந்த கோயிலோட இன்னொரு வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி சமுக்கான தேவி. அவங்க என்ன பண்ணுறாங்க, சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் சூரியனை விட்டு பிரியறதான்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது சூரியனை எப்படி தனியாக விட்டுட்டு போகுதுன்னு அது ஒரு சிந்தனை யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நிழலை சூரிய பகவானுக்கு துணையாக விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படி சில காலம் போயிட்டுருக்கும்போது தன் நிழலோட வாழ்றது சூரிய பகவான் ஒரு நாள் தெரிய வருது. தெரிஞ்சவொன்னே சூரிய பகவான் மிகவும் கோபம் பட்டு என்ன பண்ணுறது, தன் மனைவியை தேடி செல்கிறாரு. அப்படி தேடி செல்கிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மா ஒரு வேள்வி நடத்திட்டு இருக்கும்போது பிரம்மா சூரியனை பார்க்குறாரு. சரி, நம்ம வேள்விக்கு தான் வராருன்னு சந்தோஷமாக இருக்கார். ஆனால் சூரியன் என்ன பண்ணுறார், பிரம்மாவோட வேள்வியை கவனிக்க தவறிட்டு அவர் மாதிரி நேராக போகிறார். போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு மன உளைச்சல், மனைவியை தேடி போகிற மன உளைச்சல் இருக்கார். அப்படி போகும்போது அதை புரிஞ்சிக்காத பிரம்மா என்ன பண்ணுறாரு, சூரிய பகவான் தன்னை மதிக்கலைன்ட்டு அவருக்கு ஒரு சாபத்தை நமக்கு விடுவிக்கிறார். பிடிச்ச என்ன அனுப்புது, நீ பூலோகத்தில் போய் மனுஷனாக பிறந்து என்னோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்லிட்டு சாபம் மறைச்சு அழிக்கிறார். அப்படி அழிக்கும்போது சூரியன் பூலோகத்துக்கு மனிதனாக பிறந்து ஊரெல்லாம் தேடி அலைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு லிங்கத்தை பிரதர்ஷி செஞ்சு தினமும் அந்த லிங்கத்தை வணங்கிட்டு வர்றார். அப்படி சூரியனுடைய தவம் பணிவை பார்த்து சிவபெருமான் நேரில் அவருக்கு சாப உணவச்சு அளிக்கிறாரு. சாப உணவச்சு அழிச்சதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியார் சமுக்கா தேவியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இவ்வளோ புகழ்பெற்ற தலம் தான் இந்த ரவீஸ்வர ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் தந்தத்தால் தான் சொல்கிறது இதால் எழுதுகிற மாதிரி, வியாசர் சொல்கிறதால எழுதுகிற மாதிரி அது அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா
முளைக்காத்த பெருமாள்னு ஒரு கோயிலும் இருக்குது. ஏன்னா, அந்த தந்தம் எப்படியெல்லாம் சொல்றாரோ, அந்த தந்தம் அப்படியே விநாயகர் தந்தம் வந்து அவர் சொல்ற வார்த்தைய வந்து வளைஞ்சு இழிஞ்சு கொடுத்தால இங்கே வந்து முளைக்காட்டு பெருமாள்னு கோவில் இருக்குது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த ரவீஸ்வரர் ஆலயம். வேறு எங்கேயும் இல்லை. வட சென்னையில் வேசார்பாடியில் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சிவபெருமானையும் இறைவனை தரிசிச்சுட்டு வாங்க. அங்கே இருக்கிற பிள்ளை படிக்கலாம் அங்கேயே போய் இறைவனை வழிபடுங்க. வழிபட்டால் எல்லா பூரண நலம் பெறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் அன்பே சிவம்னு சொல்லுவோம். ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய்.